ஒரு வித்தியாசமான மெடிக்கல் கேட்ஜெட்டு. அதுக்கப்புறமா டிவியோட செட் ஆஃப் பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் போர்ட்டபிள் ஸ்டவ் மாரி ஒரு பாட்டு. அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஸ்பீக்கர், ஒரு ஒர்க் ஆகாத டார்ச் லைட், உடைஞ்சு போன ஒரு ட்ரக் காரு. இது மாதிரி ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம இரும்பு கடை வீடியோட பார்ட் 4. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? கடையோட என்ட்ரன்ஸில் நிறைய பொருள் குமிச்சு போட்டிருந்தாங்க. அதில் தான் இந்த ட்ரக்கு பார்த்தோம். இது வந்து ஃபுல்லாகவே உடஞ்சிருந்துச்சி. இதில் மோட்டார் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம அந்த பொருளை வந்து எடுக்கலை. வேறு ஏதாட்டு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வந்து திரும்பி பாட்டு கிடந்துச்சு. என்ன காருன்னு பார்த்தா ரேஸ் கார் மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு காலம் உடஞ்சி போயிருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லேட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்ததில் ஒரு டிவிடி டிரைவில் இருக்கக்கூடிய மோட்டார் செட்டப் அப்படியே கிடந்துச்சு. இதில் 3 மோட்டார் இருந்துச்சு. ஆனால் இது வந்து டைனமோ மோட்டார்னு சொல்லுவாங்க. இது நல்லாயிருக்கும். இது அப்புறம் பார்த்துக்கலாம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் இருந்துச்சு. இது என்ன டார்ச் லைட்டு, கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாமே அடி வாங்கியிருக்கு. இலகி போயிருக்கு ஏதோ ஹீட் ஆகி. ஸோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம வச்சிட்டோம். வேறு ஏதாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சாக்கில் வந்து நிறைய பொருட்களாக போட்டிருந்தாங்க. அதில் நம்ம பார்த்ததில் ஒரு குட்டி ஸ்பீக்கர் போர்ட்டபுளாக இருந்துச்சு. நம்மளுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுலேயே வேறு ஏதாட்டு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு மோட்டார் மாதிரி ஒரு பொருள் இருந்துச்சு. ஆனால் இது மோட்டார் இல்லை. நம்ம மைண்டு அங்கே தான் போகுது. வேறு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி அப்படியே பார்த்தோம். எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் வந்து ஒயராக போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஒயரில் ஒரு எல்இடி லைட்டு சீரியல் கனெக்ஷன் இருந்துச்சு. அது எதுவுமே நல்லா இல்லை. அதை வேண்டான்னு வச்சிட்டோம். அதுக்கப்புறமா இந்த கேபிள் எடுத்து பார்த்தா அது டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ அதையுமே வச்சுட்டோம். அதே இதில் வந்து ஒரு இண்டக்ஷன் போர்ட்டபிள் ஸ்டவ் மாதிரி இருக்குது. இது வந்து டோன்ட் டச் எல்லாமே போட்டிருக்காங்க. இது ஒர்க் ஆகுமான்னு தெரியலை. இது விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதை நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லி அங்கேயே வச்சிட்டோம். வேறு ஏதாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா இன்னொரு மோட்டார் செட்டப் இருந்துச்சு. இதுவுமே அந்த சிடி டிரைவ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அது வந்து அப் அண்ட் டவுன் மோஷன் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இதை அங்கேயே வச்சிட்டோம். அதுக்கப்புறமா இது வந்து டாய் காரில் இருக்கக்கூடிய 2 செட்டப் வந்து கீழே கிடந்துச்சு. அதில் ஒன்று வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகி மோட்டரோட ராடு முதற்கொண்டு நெளிச்சு வச்சுருந்தாங்க அடித்து. இன்னொன்று வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சு லாஸ்ட்டாக இதை ரிமூவ் பண்ணி பார்த்துக்கலாம்ட்டு எடுத்து வச்சிட்டோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வந்து மோசமான நிலையில் இருந்துச்சு. நம்ம அது வேண்டாம்னு சொல்லிவிட்டு அங்கேயே வச்சிட்டோம். வேறு ஏதாட்டு இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு தூரத்தில் ஒரு போர்டு இருந்துச்சு. இது என்ன போர்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் இது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டாக ஒரு போல்ட் இருந்துச்சு. ஃபில்ட்ரு மாதிரி இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு ஏலியனோட வண்டி மாதிரியே இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு. ஆனால் வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டோம். அதுக்கப்புறமா பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிவியோட செட் ஆஃப் பாக்ஸ் மாதிரியே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. இது செட் ஆஃப் பாக்ஸான்னு தெரியலை. இது நம்மளுக்கு வந்து எந்த யூஸுமே இருக்காது. ஸோ இது நம்ம தேவையில்லைன்னு சொல்லிட்டு இதையுமே நம்ம அங்கே வச்சிட்டோம். அப்படியே சுற்றி பார்க்கையில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு இடத்துல குமிச்சு போட்டிருந்தாங்க. இது வந்து பைக்கில் வரக்கூடிய லைட் மாதிரியே இருந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய நம்ம இந்த எல்இடி லைட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த கார் தான் நம்ம ஆல்ரெடி எடுத்த அந்த டிசி மோட்டார் செட்டப்போட காரு. இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே வேறு ஏதாட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்கையில் ஒரு மொபைல் ஹோல்ட்ரு வந்து இருந்துச்சு. மொபைல் ஹோல்ட்ரு பார்த்திங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செக் பண்ணி பார்த்தா அந்த மொபைல் ஹோல்ட் பண்ணக்கூடிய கிளிப்பும் வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இது நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சிட்டோம். அது பக்கத்துலேயே நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மஸ்கிட்டோ பேட் இருந்துச்சு. இந்த மஸ்கிட்டோ பேட்டில் இந்த லைட்டு தான் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம். அதை எடுக்க மறந்தாச்சு. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக எடுத்துருவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து எல்இடி லைட்டில் இருக்கக்கூடிய சோக்கு. இந்த சோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் நம்மளுக்கு நல்லா யூஸாக இருக்குங்கிறனால அந்த கேபிளை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் இந்த பாட்டை பார்த்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேட்ஜெட் மாதிரி இருந்துச்சு. சின்னதாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சிட்டோம். உள்ளே கலட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு செல்லு மட்டும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னு எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறமா கீழேயே பார்த்திங்கன்னா நிறைய ஹெட்செட் இருந்துச்சு. அதில் இந்த நோக்கியா ஹெட்செட்டும் கிடந்துச்சு. இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து உடஞ்சிருந்துச்சு. வேறு ஏதாட்டு ஹெட்செட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கையில் இன்னொரு ப்ளூடூத் ஹெட்செட் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு பக்கம் சைடே இல்லை. சரி ஓகே ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தா அதுவுமே ஆன் ஆகலை. ஸோ இதையுமே நம்ம வேண்டான்னு அங்கேயே வச்சிட்டோம். அப்படியே பக்கத்தில் வேறு ஏதாட்டு பொருள் கிடக்குதான்னு பார்க்கையில் ஒரு போர்டு இருந்துச்சு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா 6 போர்ட்டு போர்டு. இது வந்து சுவிட்சும் இருந்துச்சு. ஆனால் எரிஞ்சு போய் இருந்துச்சு. அந்த போர்டில் இருக்கக்கூடிய போர்ட்டு ஃபுல்லாமே துருப்பிடிச்சு இருந்துச்சு. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டோம். வேறு ஏதாட்டு பொருள் இருக்கான்னு பார்க்கும்போது இந்த ட்ரக்கில் இருக்கக்கூடிய 4 வீலையுமே நம்ம எடுத்து வச்சிட்டோம். நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு.
வேறு ஏதாட்டு பார்த்தா இந்த வாட்ச் இருந்துச்சு. இந்த வாட்சில் சென்டரில் பேரிங் இருந்துச்சு. ரொட்டேட் பண்ணி பார்த்தா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அது பக்கத்துலேயே வேறு ஏதாட்டு பொருள் இருக்கான்னு பார்க்கும்போது இன்னொரு வாட்சும் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த வாட்ச்லாம் தேவையில்ல. ஸோ அதெல்லாம் அங்கேயே போட்டோம். அப்படியே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மோட்டார் மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே மோட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். லாஸ்ட்டாக எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கேபிள், அதுக்கப்புறமா இந்த மோட்டார் மாதிரி இருக்க பொருள், அதுக்கப்புறம் இந்த மோட்டார் செட்டப்பு, இந்த ஒரு கேட்ஜெட்டு, இந்த டேட்டா கேபிள் ஒன்று, ஒரு ஸ்பீக்கரு, இதெல்லாம் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நம்ம பொருட்களை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் லாஸ்ட்டாக ஒரு தடவை. இந்த மோட்டருக்குள்ளே என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி பார்த்தா என்னலாம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஆக மொத்தம் உள்ளே இருக்குது இதுதான். ஒருக்கி ஒன்றும் இல்லைங்க மாதிரி உள்ளே இருந்தது ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. ஸோ இது நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த பொருளையே அப்படியே தூர தூக்கி போட்டோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அதுக்கப்புறமா இந்த மோட்டாருக்குள்ளே இது ஆட்டு ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்க்ரூவெல்லாம் கலாட்டுறேன். அது கொஞ்சமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா துரு பிடிச்சி போய் ஸ்டக்காக இருந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக உள்ளே கலட்டி பார்க்கையில் பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து சுற்றுது. அதில் இருக்கக்கூடிய கியர் செட்டப் மட்டும் சுற்றலை. ஏன்னா அது ஆல்ரெடி உடஞ்சி போயிருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவை மோட்டார் தான். அந்த மோட்டார் நம்ம எடுத்துடலாம். இந்த மோட்டார் பார்த்திங்கன்னா 5 வோல்ட் இல்லை 10 வோல்ட்டுக்குள்ளே மோட்டார் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும். அதனால் நம்ம இதை எடுத்து வச்சுக்கிட்டோம். மற்ற கியர் செட்டப்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, தூக்கி போட்டுடலாம். இந்த மோட்டார் தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மஸ்கிட்டோ பேட்டில் இருந்து இந்த எல்இடியை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கேட்ஜெட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீட்டர் நம்ம கீழேருந்து எடுத்திருந்தோம். அந்த மல்டிமீட்டரில் கேபிளோட 2 பாயிண்ட்லேயும் கனெக்டர் இல்லை. அதுக்கப்புறமா ஆன் பண்ணி பார்த்தா ஆனும் ஆகலை. ஸோ இது போல் எல்லா பொருட்களையுமே நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணி கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது போல் அப்டேஷன் வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.